மலேசிய இந்தியர்கள் மலாய்க்காரர்களுடன் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பார்கள் என்றாலும் அரசியல் ரீதியாக இந்தியர்கள் ஒரு தலைமையை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று முன்னாள் சட்டத்துறை தலைவர் டத்தோ ஜயிட் இப்ராஹிம் தெரிவித்தார். மஸ்ஜித் இந்தியா ஆலய விவகாரத்தின் மூலமாக இந்தியர்கள் இனியாவது தங்களுக்கான உரிமைகளையும் சலுகைகளையும் அரசாங்கத்தின் மூலமாக அங்கீகாரத்துடன் பெறுவது குறித்து சிந்திப்பார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். சட்டத்தின் அடிப்படையில் மலேசியர்களுக்கு பல்வேறு சலுகைகளும் உரிமைகளும் வழங்கப்படும் நிலையில் மலேசிய இந்தியர்கள் பின்தங்கிய சமூகமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் நிலையான சமூக தலைவர்கள் இல்லை என்று அவர் வலியுறுத்தினார். குடும்ப நல மேம்பாடு, பள்ளிக்கூடங்கள், கல்விக்கூடங்களின் மேம்பாடு, சுகாதார மேம்பாடு, வீடமைப்பு திட்டங்கள் என அடிப்படை வாழ்வியலுக்கான முக்கிய மேம்பாடுகளை அரசு அங்கீகாரத்துடன் பெறுவது குறித்து இந்தியர்களுக்கு தெளிவு வேண்டும் என்றும் பின்தங்கி இருக்கும் நிலையிலிருந்து அவர்கள் மேம்பட வேண்டும் என்றும் டத்தோ ஜயிட் இப்ராஹிம் வலியுறுத்தினார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் கூலாய் அருகில் 5 வாகனங்கள் விபத்துக்குள்ளானதில் 3 பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரெய்லர் லாரி, ஹோண்டா, புரோட்டான் X50, டொயோட்டா கேம்ரி ஆகிய வாகனங்கள் விபத்துக்குள்ளானதாக இரவு 11:48 மணியளவில் அவசர அழைப்பை பெற்றதும் 13 மீட்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக கூலாய் மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் நிசார் மாமூன் தெரிவித்தார். ஹோண்டா வாகனத்தில் இருந்த ஓட்டுநரும் 4 பெண்களும் 2 குழந்தைகளும், டொயோட்டா கேம்ரி வாகனத்தில் இருந்த 3வரும், புரோட்டான் X50 வாகனத்தில் இருந்த தம்பதியரும், ட்ரெய்லர் லாரி ஓட்டுநரும் படுகாயம் அடைந்த நிலையில் 3 பலியானதாக நம்பப்படுகிறது. விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் படுகாயம் அடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக நிசார் மாமூன் தெரிவித்தார். சாலையில் எதிர் திசையில் வாகனம் செல்லும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டியிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தீமோர் லாவுட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அப்துல் ரோசாக் தெரிவித்தார். இச்சம்பவம் கடந்த 23ஆம் தேதி இரவு 10:50 மணிக்கு பினாங்கு ஜலான் மஸ்ஜித் நெகிரி சாலையில் நிகழ்ந்ததாகவும் சம்பந்தப்பட்ட மைவி கார் ஓட்டுநரான 32 வயது பெண் காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டதாகவும் அப்துல் ரோசாக் கூறினார். சாலையின் அறிவிப்பு பலகையை கவனிக்காமல் வாகனத்தை சாலையின் எதிர் திசையில் செலுத்தியதாக சம்பந்தப்பட்ட பெண் வாகன ஓட்டி வாக்குமூலம் அளித்த நிலையில் அவர் மீதான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சாலையின் அறிவிப்பு பலகைகளை முறையாக பின்பற்றும்படியும் எதிர் திசையில் வாகனங்களை செலுத்துவதை தவிர்க்கும்படியும் அப்துல் ரோசாக் கேட்டுக் கொண்டுள்ளார். தெற்கு சூடானில் உள்ள மலேசியர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறும் வணிக விமானங்கள் இருக்கும் வரை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கென்யாவின் நைரோபியில் உள்ள மலேசிய தூதரகம் மூலம் தெற்கு சூடானின் பாதுகாப்பு நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. அதிகமான அபாயங்கள் மற்றும் நிலைமை மேலும் மோசமடைவதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு தெற்கு சூடானில் மீதமுள்ள அனைத்து மலேசியர்களும் தங்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வணிக விமானங்கள் செயல்படும் போது உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான தயாரிப்புகளை செய்யுமாறு அமைச்சு கடுமையாக வலியுறுத்தியுள்ளது. அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ளபடியும் மலேசியாவில் பெரும்பான்மையான மக்களால் பின்பற்றப்படும்படியும் கூட்டமைப்பின் மதமான இஸ்லாத்தின் நிலைப்பாட்டை அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்று பிரதமர் துறை மத விவகாரத்துறை அமைச்சர் டத்தோ டாக்டர் முகமது நயீம் முக்தார் தெரிவித்தார். உண்மையில் அனைத்து தரப்பினரும் மத உணர்வை தூண்டக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையையும் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும், ஏனெனில் அவை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படலாம் என்றும் அவர் எச்சரித்தார். சமூக ஊடகங்களில் நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் சமீபத்திய சம்பவங்களை குறிப்பிட்டுள்ள அவர், இது உண்மையில் ஒரு பொறுப்பற்ற மற்றும் மிகவும் ஏமாற்றம் அளிக்கும் செயல் என்று அவர் கூறினார். இதுபோன்ற சம்பவங்கள் இன்னும் நடப்பது மிகவும் வருத்தமாக உள்ளது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.